இளமையை விரும்பாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. பல பேர் 40 வயதை நெருங்கிவிட்டாலே முதுமையான தோற்றத்திற்கு மாறிவிடுகிறார்கள். இந்த நிலையில 40 வயதை தொடும்போது ஏற்படும் முதுமையான தோற்றத்தை தடுப்பதற்கு தேவையான 3 வைட்டமின்களையும் அவை எந்தெந்த உணவுப் பொருட்களில் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். 3 வைட்டமின்களில் B12 வைட்டமின் ரொம்பவே முக்கியமான ஒன்று. உடலில் ஆரோக்கியமான சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாவதற்கு இந்த B12 வைட்டமின் அவசியமான ஒன்றாகும். இந்த இரத்த அணுக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கும். இந்த வைட்டமின் குறையும் போது மூச்சு, இரைச்சல், உடல் வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் வரும். இந்த வைட்டமின் B12 இறைச்சி உணவுகள், பால், முட்டை உள்ளிட்டவைகளில் கிடைக்கும். வைட்டமின் சியும் முக்கியமான ஒன்றாகும். இந்த வைட்டமின் நமது உடலில் செல்கள் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கொலாஜன் என்ற புரதத்தை இந்த வைட்டமின் அதிகம் உற்பத்தி செய்கிறது. இந்த கொலாஜன் புரதம் நன்றாக இருந்தால்தான் உடலில் சருமம் பளிச்சென்று இருக்கும், எலும்புகள் உறுதியாக இருக்கும். ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், கொய்யா, ஸ்ட்ராபெரி, தக்காளி, திராட்சை உள்ளிட்ட பழங்களிலும் பாலக்கீரை உள்ளிட்டவைகளிலும் இந்த வைட்டமின் சி அதிகம் இருக்கிறது. இந்த லிஸ்டில் அடுத்ததாக இருப்பது வைட்டமின் டி. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு இந்த வைட்டமின் ரொம்ப முக்கியமாகும். இது குறைவாக இருக்கும் பட்சத்தில் மூட்டு வலி, தோள்பட்டை வலி என எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரும். டி வைட்டமின் சூரிய ஒளியில் அதிகம் கிடைக்கும். காலையில் அடிக்கும் இதமான வெயிலில் நிற்பதன் மூலம் இந்த வைட்டமினை நாம் பெறலாம். உணவை பொறுத்தவரை மீன், முட்டை, காளான்கள் உள்ளிட்டவைகளில் இந்த வைட்டமின் கிடைக்கும். இந்த 3 வைட்டமின்களும் அடித்தளம் மட்டுமே. இதை தவிர்த்து வைட்டமின் கே, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும் உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.